கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எப்படி டிசைட் பண்ணீங்க? என்னுடைய அந்த ஏக்கம் வந்து குழந்தைக்காக இருந்தது. இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் அ சைல்டு. ஸோ அது அந்த ஒரு அவேர்னஸ் வந்த பிறகு என்னமோ சம்திங் லேக்கிங், ஏதோ ஒரு இது இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல் டு ஹாவ் அ சைல்டு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்தது. குழந்தை வந்து தானாக அப்பியர் ஆகாது. அதுக்கப்புறம் குழந்தை வந்து நம்ம பெற்றுக்கிட்ட பிறகு இல்லை நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு, ஏன்னா பெற்றுக்கிறதுக்கும் தத்து எடுத்துக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தேயோர் சில்ட்ரன் அவ்வளோதான். ஸோ குழந்தை அப்படிங்கிறது நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்பர் 1 to 10 ப்ரையாரிட்டிஸில் 1 to 10 குழந்தையாக தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம குழந்தைய வந்து இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது உணர்ந்த பிறகு ஒர்க்கில் இருந்து ஸ்டெப் பேக் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கும் டைம் இருக்காது, எனக்கே டைம் இருக்காது அதில். அதாவது ஒர்க் இல்லாமல் ஏதாவது ஒரு பார்லருக்கு போகலாம், இல்லை அம்மா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம், இதுக்கே டைம் இருக்காது. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் லைக் தட். ஸோ